உலகத்திலேயே எனக்கு தெரிந்து பெண்கள் மீது அதிகமான அவர்களுடைய உரிமைக்காக குரல் கொடுத்த ஒரே தலைவர் தந்தை பெரியார் தான். யாருமே கிடையாது உலகத்திலேயே. நம்ம சொல்லணும், உலகத்துல அவருக்கு நிகரா பெண்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த தலைவர் எவருமே கிடையாது. இன்றைக்கு நம் மீது பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற சிலர், அதுல ஒரு தலைவர் கடந்த காலங்களிலே சொல்லியிருக்கிறார், தந்தை பெரியார் தலித் மக்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை என்கிற வகையில எழுதியதும் பேசியதும் நிறைய நடந்திருக்கிறது. தமிழ்நாட்டுல அதை பற்றி எந்த சலசலப்பும் அதிகமாக இல்லை. ஒரு சிலர் 2 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஒன்னு தோழர் திருமாவளவன், இன்னொன்று தோழர் ரவிக்குமார், அவ்வளவுதான். மற்றவர்கள் எல்லாம் மடையர்கள், அறிவில்லாதவர்கள். அவர்களுக்கு ஒரு வழக்கம் இருக்கிறது, இவர்களுக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும். எங்களுக்கு சொல்றாரு, ஒரு கூட்டத்தில் சொல்றாரு, எங்களுக்கு யாரும் தமிழ்நாட்டுல பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களுக்கு யாரும் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவரு சொல்றாரு. நீங்கள் இன்றைக்கு ஒரு புது வார்த்தையை சொல்கிறீர்கள். என்ன வார்த்தை? தேசிய பார்வை. உங்களுக்கு எப்பங்க தேசிய பார்வை வந்தது? எந்த நிமிஷம் வந்தது? எந்த நாள்ல வந்தது? எந்த வாரத்துல வந்தது? சொல்லுங்க. நீங்க என்னைக்காவது தேசியத்தை பற்றி பேசி இருக்கிறீர்களா? நீங்கள் தான் தமிழ் தேசிய இயக்க உணர்வாளர் ஆச்ச. தோழர்களே, இன்றைக்கு தந்தை பெரியாருடைய பிறந்த நாள். தந்தை பெரியார் என்கிற ஒரு தலைவர் மட்டும் பிறக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கு இப்படிப்பட்ட கூட்டம் கூட நடத்தி கொண்டிருக்க முடியாது. தந்தை பெரியார் தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டிலே ஏறத்தாழ 50 ஆண்டு காலம் இந்த மக்கள் அவர்களை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்குத்தான் வடநாடுகளில் எல்லாம் அது அவருடைய கருத்துக்கள் எல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டு இப்படியெல்லாம் கருத்து சொல்லியிருக்காங்களா, 50 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரா, பார்ப்பனர்களை எதிர்த்து பேசி இருக்கிறார்களா, பார்ப்பனரே இல்லாம திருமணம் நடக்குதா? வடநாட்டுக்காரர்களுக்கு அதெல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியம். பார்ப்பனர்கள் இல்லாமல் திருமணம் நடக்குமா? இதெல்லாம் இங்கே ஒரு 60 ஆண்டு காலம் இன்றைக்கு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. தோழர்களே, தந்தை பெரியார் பார்ப்பனர்கள் அல்லாத மக்களை ஒருங்கிணைத்து இன்றைக்கு அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்கிற காரணத்தினால் அவர்கள் நடத்திய இயக்கங்கள் ஏராளம் ஏராளம். ஆனால் ஒன்றை மட்டும் நான் இங்கே குறிப்பிட்டு விடைபெறலாம் என்று இருக்கிறேன். தோழர்களே, 1929 தந்தை பெரியார் முதல் சுயமரியாதை மாநாட்டை செங்கல்பட்டிலே கூட்டினார். அந்த மாநாட்டுக்கு சென்னையிலிருந்து மிகப்பெரிய ஊர்வலமே கிளம்பியது. பல பேருந்துகள் அங்கிருந்து புறப்பட்டன. அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் தந்தை பெரியாருக்கு துணை இருந்தார்கள். எல்லாம் பெரிய பெரிய ஆளுகள், சாதா இவர் மட்டும்தான் அரசியல் தலைவர். அந்த மாநாட்டில அன்றைக்கு என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றினாரோ அந்த தீர்மானங்கள் தான் ஒவ்வொன்றாக இன்றைக்கு நடைமுறையிலே வந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கான சொத்துரிமையிலிருந்து, அன்றைக்கு வாக்குரிமையே இல்லாமல் இருந்தது, அந்த வாக்குரிமையிலிருந்து இன்னும் சொல்ல போனால் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் அந்த முதல் சுயமரியாதை மாநாட்டிலே தீர்வு கிடைத்தது. அன்றைக்கு அந்த காலகட்டத்துல இன்றைக்கு இருக்கிற நாடார் சமுதாயம் என்று சொல்லக்கூடிய இந்த சமுதாயம் என்பது ஏறத்தாழ நம்முடைய பட்டியலின மக்களை ஒத்ததாக அன்றைக்கு இருந்தது. அவர்களுக்கு அன்றைக்கு சமத்துவம் இல்லை. இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே வளர்ந்திருக்கிறார்கள். ஆனால் தந்தை பெரியார் அன்றைக்கு என்ன செய்தார் என்றால், அந்த மாநாட்டில நாடார்களை விட்டு சமைக்க வைத்தார். வச்சு அத்தனை பேரும் சாப்பிட வச்சார். அன்றைக்கு 29 நடந்த விஷயம் அது. தோழர்களே, இன்றைக்கு நம் மீது பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற சிலர், அதுல ஒரு தலைவர் கடந்த காலங்களிலே சொல்லியிருக்கிறார், தந்தை பெரியார் தலித் மக்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை, அவர் என்ன செய்தார் என்கிற வகையில எழுதியதும் பேசியதும் நிறைய நடந்திருக்கிறது. ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாக நாம் நம்பலாம், தந்தை பெரியார் பார்ப்பனர் அல்லாதர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல, பார்ப்பனர்கள் அல்லாதோர் அப்படிங்கிற பட்டியல நம்ம எல்லாருமே ஒன்னாதான் இருந்தோம். எல்லாருமே ஒன்னா இருக்கும். அப்படித்தான் நம்முடைய உரிமைகள் ஒவ்வொன்றாக நாம் பெற்றுக்கொண்டே இருக்கோம்.
அப்படிப்பட்ட ஒரு தலைவர் உலகத்திலேயே எனக்கு தெரிந்து பெண்கள் மீது அதிகமான அவர்களுடைய உரிமைக்காக குரல் கொடுத்த ஒரே தலைவர் தந்தை பெரியார் தான். வேற யாருமே கிடையாது. உலகத்திலேயே நம்ம சொல்லலாம். உலகத்துல அவருக்கு நிகரா பெண்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த தலைவர் எவருமே கிடையாது. அப்படிப்பட்ட தலைவருடைய பிறந்த நாளைத்தான் ஒவ்வொரு ஆண்டும் இங்க நம்ம சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதுல இந்த ஆண்டு மரியாதைக்குரிய சிறப்பான தலைவர்களை எல்லாம் அழைத்து இதை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கு முக்கியமாக கடந்த 1/8 அன்றைக்கு வெளிவந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்று இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தீர்ப்பு என்ன? அந்த தீர்ப்பு வந்த பிறகு ஒரு மிகப்பெரிய சலசலப்பு ஏற்படுத்தி இருக்கிறது. வடநாட்டில் எல்லாம் ரொம்ப அதிகமான எதிர்ப்பு இருந்ததாக சொல்கிறார்கள். மக்களிடம் எதிர்ப்பு இருந்ததா என்று தெரியவில்லை. ஆனால் அங்கே இருக்கிற பட்டியலின தலைவர்கள் எல்லாம் அந்த தீர்ப்பை எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அதை பற்றி எந்த சலசலப்பும் அதிகமாக இல்லை. ஒரு சிலர் 2 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். 2 பேர் தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒன்னு தோழர் திருமாவளவன், இன்னொன்று தோழர் ரவிக்குமார், அவ்வளவுதான். ஏன் இங்க அது பேசப்படவில்லைன்னா, ஒரு சமூக நீதிக்கான தீர்ப்பு வந்திருக்கிற காரணத்தினால் இந்த மக்கள் அமைதியாக அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மண்டல் கமிஷன் ஏறத்தாழ 80களிலே சமர்ப்பிக்கப்பட்டது. 90ல VP சிங் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை நடைமுறைப்படுத்தினார். அப்போ இந்த நாட்டில் எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை கிளம்பியதோ அப்படி ஒரு பிரச்சனையை இங்கே கிளப்ப வேண்டும் என்கிற துணியிலே சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்ன அந்த தீர்ப்புல அநியாயம் நிகழ்ந்து விட்டது என்று யாராவது கேட்டால் அவர்கள் சொல்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு வழக்கம் இருக்கிறது. என்ன வழக்கம் என்று சொன்னால், எல்லாருக்கும் பாடம் எடுப்பாங்க. மற்றவங்க எல்லாம் முட்டாள்கள், எதுவும் தெரியாது, இவங்களுக்கு ரிவிஷன் பெட்டிஷன்னா என்னன்னு தெரியல, ரிவ்யூ அப்படின்னா என்னன்னு தெரியல, அப்பீல்னா என்னன்னு தெரியல, பாடம் எடுக்கிறாங்க. யாருக்கு? நமக்கெல்லாம் சேர்த்து பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் நமக்கு மட்டும் பாடம் எடுக்கவில்லை. திமுக மேடையில போய் பேசினா அங்கிருக்கிற திமுக காரர்களுக்கே பாடம் எடுப்பார். அண்ணாவின் 50 உறுதிமொழி என்னன்னு தெரியுமா? யாரு? திமுக காரருக்கே அவர் பாடம் எடுப்பார். எங்கே போனாலும் மற்றவர்கள் எல்லாம் மடையர்கள், அறிவில்லாதவர்கள், இவர்களுக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும். எங்களுக்கு சொல்றாரு, ஒரு கூட்டத்தில் சொல்றாரு, எங்களுக்கு யாரும் தமிழ்நாட்டுல பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களுக்கு யாரும் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவரு சொல்றாரு. ஆனா உண்மையிலே இவர்கள் தான் மற்றவர்களுக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தான் மற்றவர்களுக்கு. இங்கே இருக்கிற பொது உடைமை கட்சியை சேர்ந்தவர்களும் திராவிட இயக்க தலைவர்களும் இன்னும் பல்வேறு தலைவர்களும் அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டை ஆதரித்து வந்திருக்கின்ற அந்த தீர்ப்பை ஆதரித்து பேசுகிற போது அவர் சொல்றார், நீங்க எல்லாம் யாரும் எனக்கு பாடம் எடுக்காதீங்க. யாரு? கொளத்தூர் மணியை பார்த்து சொல்றாங்க. இன்னும் அதிகமா போய் நீ தலித் விரோதி என்று அவரை சொல்கிறார். தியாகுவை பார்த்து சொல்கிறார்கள், நீ தலித் விரோதி என்று சொல்கிறாங்க. என்ன கொடுமை இது தோழர்களே! ஒன்றை நான் புரிந்து கொண்டேன் இவர்கள் மத்தியில. இந்த தீர்ப்புல என்ன வந்திருக்கேன்னா, 2-3 விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். நான் ஏற்கனவே பல முறை பேசியிருக்கேன். என்ன விஷயம்? உள்ளிட ஒதுக்கீடு, முத்தமிழறிஞர் கலைஞர் வழங்கிய உள்ளிட ஒதுக்கீடு செல்லும். நம்பர் 1. நம்பர் 2, அதை கொடுப்பதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது. 2. 3வது, ஏற்கனவே ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குங்க. என்ன ஜட்ஜ்மெண்ட்னா, இந்த மாதிரி வகைப்படுத்துதல், கேட்டகரைசேஷன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு வழக்கு இருக்குது. சின்னையா வர்சஸ் ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிற ஒரு வழக்கு இருக்குது. அந்த வழக்குல இத பண்ணக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க. இதே உச்ச நீதிமன்றம் தான் போட்டது. இப்போ அந்த வழக்கில் அந்த உத்தரவை
செல்லாது, நல்லிஃபைடு அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, இனிமேல் கிளாசிபிகேஷன் பண்ணலாம், வகைப்படுத்துதல் செய்யலாம். இன்னும் யார் யாரெல்லாம் சமுதாயத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கண்டுபிடித்து சரியான தரவுகளை கொண்டு வந்து கொடுத்து அவர்களுக்கும் நீங்கள் இடஒதுக்கீடு வழங்கலாம், உள்ளிடஒதுக்கீடு. இதுதாங்க அந்த தீர்ப்பினுடைய சாரம், வேற ஒண்ணுமே இல்லை. இவர்கள் சொல்லுவது அந்த தீர்ப்புல கிருமி லேயரை பத்தி ஜட்ஜிக பேசி இருக்கிறாங்க, பேசத்தான் செய்வாங்க. எல்லா வழக்குலையும் எல்லா ஜட்ஜிகளும் ஏதாவது ஒண்ணு இடையில பேசிதான் வச்சிருப்பாங்க. அப்ப அதை என்ன செய்ய வேண்டும்? அதை அதுல இருந்து ஜட்ஜ்மெண்ட் இருந்து நீக்கணும். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் இருந்து ஏதாவது நீக்கப்பட்டிருக்கிறதா? நீங்க என்ன புதுசா ஒண்ணு கிளம்பி போயிருக்கிறீங்க? இங்க என்ன பதில் என்றால், தோழர்கள் சொன்னது போல 2009 அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்திலே தொடங்கி இந்த நிமிடம் வரைக்கும் தோழர் திருமாவளவன் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அருந்ததியர் உள்ளிடஒதுக்கீட்டை நான் ஆதரிக்கிறேன், எதிர்க்கவில்லை. இதைத்தான் அவர் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனால் நடைமுறையில் உங்களுடைய ஆக்ஷன், உங்களுடைய நடவடிக்கை அனைத்தும் அருந்ததியர்களுக்கு எதிராக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். மறந்து விடாது, நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் சொல்கிறீர்களே அருந்ததியர் உள்ளிடஒதுக்கீட்டை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சொல்கிறீர்களே, நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். தமிழ்நாட்டில் 30 ஆண்டுகள் நீங்கள் இன்றைக்கு இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருக்கும் நாம் தான் தலைவர் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். எல்லா விஷயத்துக்கும் நீங்க போராட்டம் நடத்திருக்கிறீங்க. நீங்க நடத்தாத போராட்டமே கிடையாது. எல்லா வகை பிரிவினருக்கும் நீங்க போராட்டம் நடத்தி இருக்கிறீங்க. நான் கேட்கிறேன், அருந்ததியர் உள்ளிடஒதுக்கீட்டை ஆதரித்து ஒரே ஒரு போராட்டம் இந்த 30 ஆண்டுகளில நீங்கள் நடத்தி இருக்கிறீர்களா? நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள். ஏன் நடத்தவில்லை? அப்படி என்றால் ஆதரிக்கிறேன் என்பதற்கு என்ன பொருள்? அது வெறும் வாய் ஜாலம், வாய் வார்த்தை. இப்போ வாய் வார்த்தை ஜாலங்களால் மக்களை நீங்கள் அப்படியே திருப்பிட்டு இருக்கிறீங்கல்ல. இது குடும்பங்க, குடும்பம் வேறங்க, குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர் வேறங்க, உறுப்பினர் இருக்கிற அண்ணன் வேறங்க, அண்ணனுக்கு இருக்கிற தம்பி வேறங்க. உங்களுக்கு குழப்பமா இல்லையா இது கேட்கறதுக்கு? இது குடும்பங்க, அண்ணன் வேறங்க, தம்பி வேறங்க, ஆனா எல்லாம் ஒண்ணுங்க. நான் கூட்டணியில் தாங்க இருக்கிறோம், ஆனாலும் எடப்பாடி கிட்ட நாங்க பேசுவோங்க. என்ன பொருள் இதற்கு? தோழர்களே, ஒன்றை தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அயோத்திதாச பண்டிதர் அவர்கள், நீங்க அயோத்திதாச பண்டிதரை பத்தி நிறைய பேர் என்ன படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அது மிகப்பெரிய வால்யூம் இருக்கிறது. நீங்க அதை புரட்டி பாத்தீங்கன்னா, அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் சொல்றார், என்ன சொல்றாரு தெரியுங்களா? நாங்கள் எல்லாம் பிராமணர்களுக்கும் மேலானவர்கள். யாருங்க? திருமாவளவன் சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் பிராமணர்களுக்கும் மேலானவர்கள், எங்களுக்கு அடுத்துதான் அவர்கள். யார் சொல்றது? யாரு? அயோத்திதாச பண்டிதர். இப்ப வரலாறு நம்ம மீண்டும் இப்ப படிக்க வேண்டிய அவசியம் நிறைய வந்துருச்சுங்க. வரலாறு படிக்காம இவங்களை எல்லாம் எதிர்கொள்ள முடியாது. அவ்வளவு அயோக்கியத்தனம் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆதிக்கமாக 18% இடஒதுக்கீட்டுல முழுமையாக தோழர் வெண்மணி அவர்கள் இங்கே குறிப்பிட்டதை போல 50 ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவித்துக் கொண்டு இருந்து விட்டு 3% பிரிச்ச உடனே அலறுகிறீர்கள். ஏன் அலறுகிறீர்கள்? மக்கள் தொகை கேட்பதான பிரிச்சு கொடுத்திருக்காரு கலைஞர். எச்சா கொடுத்துட்டாரா? இல்லையே. எங்க மக்கள் தொகைக்கு நியாயப்படி 6 விழுக்காடு தந்திருக்க வேண்டும். இல்லை. தோழர்களே, இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், இவர்களுடைய ஆதிக்க தந்தை பெரியார் தான் சொல்லுவாரு, ரயில்ல ஒருத்தர் ஏறணும்னா படுத்துருவான், அடுத்த ஸ்டேஷன் வந்தோம்னா இன்னொருத்த வந்து எந்திரிங்கன்னா அப்படியே நெளிவான், முடியாதம்பா. அப்புறம் மிரட்டினாதான் எந்திரிச்சு உட்காருவான்.
அப்போ முழுசா உட்கார மாட்டான், கொஞ்சமா இடம் கொடுப்பான். ஒரு ஸ்டேஷனுக்கு இன்னொரு ஸ்டேஷனுக்கு படுத்து தூங்கிட்டு வந்ததே அவ்வளவு சுகமா இருக்குது. நீ அங்கிருந்து எந்திரிக்க மாட்டேன்னு சொன்னா 50 ஆண்டு காலம் 18 விழுக்காட்டையும் முழுமையாக அனுபவித்தது யார்? நீங்க தானே. இல்லன்னு சொல்லுங்க, புள்ளி வரம் கொடுங்க. நான் சொல்றேன், புள்ளி வரம் கொடுங்க. நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டுல இன்னைக்கு வரைக்கும் ஒரு விசி கிடையாது, அருந்ததியர். ஒரு சிண்டிகேட் மெம்பர் கிடையாது, ஒரு செனட் மெம்பர் கூட கிடையாதுங்க. மற்றவர்களுடைய புள்ளி வரம் எடுங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க? தகுதியான ஆட்கள் இல்லையா? சீமான ஒரு இடத்துல படிக்கிறாரு, ஒரு புள்ளி பேப்பரை படிக்கிறாரு, அண்ணன் அதியமான் கொடுத்த பேப்பர்னு சொல்லி படிக்கிறாரு. என்ன படிக்கிறாரு? SCA அருந்ததியர் 20 ப்ரொஃபசர் போஸ்ட், மனோன்மணியம் பல்கலைக்கழகம் 27, பாரதியார் பல்கலைக்கழகம் 20. யாருக்கு? எல்லாமே இப்படி அருந்ததியருக்கே கொடுத்தா நாங்கள்லாம் என்ன ஆகுறது அப்படின்னு ஒரு கூப்பாடு போடுறாரு சைமன் அவர்கள். ஆனா உண்மை என்னன்னா, அததான் நம்முடைய தோழர் வெண்மணி தெளிவாக சொல்லிவிட்டார். இன்னைக்கு வரைக்கும் அத்தனையும் போய் அதுல அறிவிக்கப்பட்ட அத்தனை இடங்கள் எங்கேயோ பணியமர்த்தப்படவில்லை. இதே பாரதியார் யூனிவர்சிட்டி 27 பேர் அறிவிச்சாங்க SCA, ஒரே ஒரு ஆள் கூட நியமிக்கப்படவில்லை, ஓரங்கட்டப்பட்டார்கள். மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி அதேதான், 15 பேர் அறிவிச்சாங்க, ஒரு ஆள் கூட நியமிக்கப்படவில்லை. எதுங்க உண்மை? அறிவிப்பு உண்மையா, நியமிக்கப்பட்டது உண்மையா? மக்கள் கிட்ட எதை சொன்னாலும் கேட்டுக்கொள்வார்கள் என்று நீங்கள் எதை வேண்டுமானாலும் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? ஒருத்தர் சொல்றாரு, டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்றாரு, அவங்களுக்கு 3% கொடுத்தீங்க, எங்களுதுல இருந்து ஏங்க எடுத்து கொடுத்தீங்கன்னு கேக்குறாங்க. எங்களுதுலன்னா யாரு? இவர் யாரு? நாங்க யாரு? நாங்க என்ன வானத்துல இருந்து குதிச்சவங்களா? நீங்க என்ன அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறவங்களா? எங்களுதுல இருந்தே எடுத்து ஏன் கொடுக்குறீங்கன்னு கேக்குறாரு. பின்ன என்ன தனி இட ஒதுக்கீட்டு தரணுமா? யார் கொடுப்பாங்க? எப்படி தருவாங்க? ஒரு பலமில்லாத ஒரு சமுதாயம், எளிமை விளிம்பு நிலையில் இருக்கிற ஒரு சமுதாயம். இங்கே தோழர் சொன்னாரு, காசு நாகராஜன் தோழர், அந்த பகுதியில ஒரு குறிப்பிட்ட 2010 வரைக்கும் 10வது தாண்டினவர்களே இல்ல. இன்னைக்கும் கிராமத்தில் அந்த நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. அங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த உள்ளிட ஒதுக்கீட்டை எதிர்த்து நீங்க ரிவ்யூ பெட்டிஷன் ஏன் போடுறீங்க? சரி போட்டீங்க, அதுல ஏன் ஸ்டே ஃபார் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஸ்டே ஏன் கேக்குறீங்க? இல்லைங்க அதுதாங்க வழிமுறை சொல்றாரு, அவரே சொல்றாரு. இதெல்லாம் ஸ்டே ஏன் கேக்குறீங்க? இல்லைங்க ரிவ்யூ பெட்டிஷன் போட்டாலே ஸ்டே பண்ணி தாங்க போட முடியும், அதுவே தெரியுமில்ல உங்களுக்கு, அப்படியே ரிவ்யூ பெட்டிஷன் போடுறீங்க, அதனால உங்களுக்கு என்ன பயன்? சரி, நான் இன்னொன்னு கேள்வி கேட்கிறேன் தோழர்களே, தோழர் திருமா அவர்களே, நீங்கள் இன்றைக்கு ஒரு புது வார்த்தையை சொல்கிறீர்கள். என்ன வார்த்தை? தேசிய பார்வை. உங்களுக்கு எப்பங்க தேசிய பார்வை வந்தது? எந்த நிமிஷம் வந்தது? எந்த நாள்ல வந்தது? எந்த வாரத்துல வந்தது? சொல்லுங்க. நீங்க என்னைக்காவது தேசியத்தை பற்றி பேசி இருக்கிறீர்களா? நீங்கள் தான் தமிழ் தேசிய இயக்க உணர்வாளர் ஆச்ச, நீங்கள் தேசியத்தை பத்தி என்னைக்கு பேசுறீங்க? இன்னைக்கு வந்து புதுசா ஏன் தேசியம் பேசுறீங்க? என்ன காரணம்? தோழர்களே, இந்த உள்ளிட ஒதுக்கீடு என்பது முத்தமிழறிஞர் கலைஞர் தமிழ்நாட்டில் கொடுக்கும் போது தென் மாநிலங்களிலே முதலில் கொடுக்கப்பட்ட ஒரே சட்டம் முத்தமிழறிஞர் கலைஞர் கொடுத்த அந்த சட்டம் தான். எங்கேயுமே கொடுக்கலைங்க. கேரளால இல்ல, ஆந்திராவில் இல்ல, தெலுங்கானா இல்ல, கர்நாடகால இல்ல. ஆனால் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு இன்றைக்கு அவர்கள் எல்லாம் குழு அமைத்திருக்கிறார்கள். தெலுங்கானுடைய துணை முதல்வர் தலைமையில 7 பேர் கொண்ட குழு அமைச்சு சப் கேட்டகரைசேஷனுக்காக அங்கே ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆந்திராவிலே நடந்து கொண்டிருக்கிறது, கர்நாடகாவிலே நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொன்றையும் சொல்கிறேன், சப் கேட்டகரைசேஷன் மட்டும்தான் விளிம்பு நிலை மக்கள் வரைக்கும் போய் பாயும், அந்த தண்ணீர் பாயும், சொட்டு நீர் பாசனம். அது நீங்க சப் கேட்டகரைசேஷன் பார்த்தா பயப்படுறீங்க. ஏன் பயப்படுகிறீர்கள்? ஒரு முறை தோழர் திருமா அவர்கள் சொன்னார், இந்த 3% 7 ஜாதிக்கு மட்டும் கொடுத்துட்டா 76 ஜாதியில் இருக்கிற மீதி 69 பேர் என்னங்க செய்வாங்கன்னு பேட்டி கொடுத்தார். நான் சொல்றேன்,
இந்த 3 சாதிக்கு ஒவ்வொரு சாதிக்கும் 7 பேர் கொண்ட குழு இருக்கிறது. ஒவ்வொரு சாதியிலும் 7 பேர் கொண்ட குழு. பறையர்களுக்கும் இருக்கிறது, பள்ளர்களுக்கு இருக்கிறது, அருந்ததிகளுக்கும் இருக்கிறது. ஒவ்வொன்றும் 7 பேர் கொண்ட குழு. மொத்தம் 21 போக மீதி இருக்கிற 52 சாதி இருக்கிறது அந்த பட்டியலில். அவங்களுக்கு எல்லாம் என்னங்க பதில்? அவங்களுக்கு சமூக நீதி போய் சேர வேண்டாமா? சமூக நீதி போய் சேர வேண்டுமா வேண்டாமா? நாங்கள் உள்ளிட ஒதுக்கீடு கேட்கும் போது இதே ரவிக்குமார் அவர்கள் உங்களுக்கும் கீழே ஜாதி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. கொண்டாங்க எல்லாத்தையும். நான் என்ன சொல்றேன், 18% வகைப்படுத்துங்க, கிளாசிபிகேஷன் பண்ணுங்க. நான் மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதல்வர்களுக்கு கோரிக்கையாக வைக்கிறேன். கிளாசிபிகேஷன் பண்ணுங்க, எல்லாருக்கும் கொடுங்க, பட்டியல் இருக்கிற எல்லாருக்கும் கொடுங்க. ஏன் எங்களுக்கு அதிகமா இருந்தா எங்களுக்கு தர வேண்டாம், நிறுத்திடுங்க. ஆனா நீங்க அதிகம் வாங்கி இருந்தனா நிறுத்துங்க, உங்களுக்கு யாரும் தரக்கூடாது. யார் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள்? எத்தனை டிஎஸ்பிகள் இருக்கிறார்கள் உங்க இதுல கம்யூனிட்டியில சொல்லுங்க. எல்லாம் புள்ளி வரும். நான் வெள்ளையறிக்க வேண்டும் என்று இப்போ இதே இவரு நம்ம டாக்டர் அந்த காலத்துல அவர் எம்எல்ஏவா இருக்கும்போது கேட்டார்கள். ஆனா இப்போ வெள்ளரிக்கை கட்டாயம் தேவை. அந்த அறிக்கை கிடைச்சாதான் இவங்க பேசுறதுக்கான உண்மையான நிலைமை மக்களுக்கு தெரியும். இரண்டாவது, தமிழ்நாடு அரசு மிக விரைவிலேயே சாதியவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். மத்திய அரசுக்கு தானே அந்த அதிகாரம் இருக்கிறது, உண்மைதான். மத்திய அதிகார அரசை நாம் வலியுறுத்துவோம் எல்லாரும் சேர்ந்து. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டுக்கே அதிகாரம் இருக்கிறது. ஆனால் இருக்கிறது அப்படி பீகாரிலே எடுக்கப்பட்ட அப்படி சாதிவாரி கணக்கெடுப்பை தான் உச்ச நீதிமன்றம் செல்லாது என்று சொல்லிவிட்டது. தமிழ்நாட்டில் அப்படி நடக்க வேண்டுமா? எடுக்க முடியாது. ஆனால் எதுவாக இருந்தாலும் முதலில் சாதிவாரி கணக்கெடுப்பு, சோசியோ எக்கனாமிக், அந்த கணக்கெடுப்பை நாம் நடத்தியாக வேண்டும். அப்படி நடத்தினால் மட்டும்தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்க எவ்வளவு தூரம் வேணாலும் போங்க, நாங்க எளிமையானவர்கள், வலிமையற்றவர்களாக இருந்தாலும் கூட எங்களால் முடிந்தவரை உங்களை எதிர்த்து போராடுவோம், வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.